ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைப்பிங் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த டிசைன்ஸும் ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய டிசைனு. இதை பற்றின வீடியோ நான் எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த பைப்பிங்கோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பைப்பிங்க்கு பாருங்கள், இதில் 1 இன்ச்சுக்கு நான் அந்த க்ரீன் கிளாத் எடுத்திருக்கேன். 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கிளாத்தை ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சிங், அதாவது மடித்து ஓன் அடிச்சுக்கணுங்க. அது மிஷினில் ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் இதில் அடிக்கலை, நீங்கள் அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கிளாத் மேலே இந்த க்ரீன் கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட் கிளாத் அப்படியே கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ் கிளாத் எடுத்துக்கலாம். கிராஸ் கிளாத் நான் எதுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ப்ளவுஸில் நெக்குக்கு பைப்பிங் கொடுக்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கிளாத்து தான் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கிராஸ் கிளாத் எப்படி எடுக்கணுன்றது என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். இது 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் கிளாத்தில் அப்படியே கிராஸாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போட்டிருக்கிறது கிராஸ் கிளாத். இந்த இதுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நான் காமனாக ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே படிமானமாக நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரே மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பைப்பிங் ஷேப்பும் ஒரே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், அந்த தைச்ச அளவுக்கு உள்ளே இருக்கிற துணிக்கு தான் நம்ம மடித்து விட போகிறோம். மடித்து உள்ளே அந்த பின்னாடியை மிச்சம் இருக்கிற கிளாத்தை தள்ள போகிறோம். அப்படி தள்ளுறப்ப பாருங்கள், எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்குது. அது ஏன்னா நான் மடித்து தைக்காததுனால. நீங்கள் மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த இன்ச்சு கரெக்டாக பின்னாடி எக்ஸஸ் கிளாத் இல்லாமல் ஃபினிஷ் ஆகும். இப்போ தைக்கிறப்பவும் அதே மாதிரி நீங்கள் அந்த க்ரீன் கிளாத்து கிட்ட கொண்டு போய் நீடில் வச்சுட்டு அடியில் அந்த ஒயிட்டில் ஸ்டிச் விழுகிற மாதிரி வைக்கணும். ஆனால் எங்கேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியாத மாதிரி கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். சைஸை மாற்றிடுங்க. நீடிலோட ஸ்டிச் விழுகிற சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாற்றிட்டு சின்ன சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆனால் இதில் எங்கேயுமே அந்த க்ரீன் கிளாத்தில் ஸ்டிச்சு பற்றக்கூடாதுங்க. பைப்பிங் கிளாத்தில் வரக்கூடாது. இதுதான் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம இதே மாதிரி பின்பக்கம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டிங் கரெக்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். பின்பக்கம் அந்த க்ரீன் கிளாத்தும் கரெக்டாக இன்சர்ட் ஆகணுங்க. ஏன்னா அந்த க்ரீன் கிளாத்தில் தான் இந்த ஸ்டிச் பேக் சைடில் விழுகணும். மேலே ஒயிட் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான கிளாத்து கீழே நீங்கள் மடித்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்து திருப்பிடுங்க. பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிறப்போ இந்த மாதிரி பிசிறு இல்லாமல் நீங்கள் மடித்து அடிச்சிருக்கிற அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். நான் அது பண்ணல, நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அது இது பண்ணாமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நீங்கள் அதை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம க்ளோஸாக ஸ்டிச் பண்ணலாம். பைப்பிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்து நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்கு நிறைய இடத்துல யூ நெக் அந்த மாதிரி வர இடத்துலலாம் கிராஸ் கிளாத் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஷேப் பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் கிளாத்தில் பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதுக்கு தான் நான் காமனாக இதை எடுத்திருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் பைப்பிங்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்பில் பாட்டம் நீங்கள் தைப்பீங்க இல்லையா, அதோட கிளாத் எடுத்து நீங்கள் சைடில் இந்த மாதிரி பார்டர் நெக்குக்கும் சைடில் சுடி ஓப்பன் ஸ்டுடியில் அந்த கட்டு வர இடத்துல நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அழகாக தைச்சாச்சு. இப்போது இந்த பைப்பிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பைப்பிங் மெத்தடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ஒரு ரஃப் கிளாத்தில் முதல்ல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல கிளாத்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இதுக்கு ஆல்ரெடி நான் சுடிதார் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பைப்பிங் வச்சுருக்கேன்னு. அது இந்த மாதிரி தான். இதில் நான் பைப்பிங் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன். இந்த சைடு கட்டிங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம்.
இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேக் நெக் டிசைன்னு சொல்லி நிறையா கடையில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சதோ அந்த டிசைனை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு பேக் சைடில் வந்து நீங்கள் நெக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி நீங்கள் பைப்பிங்க்கு வந்து பண்ணீங்களோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக உள்பக்கம் வச்சு நீங்கள் திருப்பி வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கான வீடியோ தான் நெக்ஸ்ட் நான் போட போகிறேன். வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.